لله نحمده ونستعينه من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்து கொண்டிருக்கின்ற இந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் ஒற்றா பெருங்கருணையும் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மை எடுத்து கூறிய இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா என்று சொல்லி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆனில் அழகான ஒரு உபதேசத்தை சொல்லி காட்டுகின்றான். மனித சமுதாயத்திற்கு அழகான ஒரு உபதேசம். எந்த சமுதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நமக்கு அந்த உபதேசத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் சொல்றான். எப்படி சொல்றான்னா, குல் நபியே, நீங்க போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்திபுக்குமுல்லாஹ். யார் அல்லாஹுவை நேசிப்பதாக இருந்தாலும் என்னை பின்பற்றுங்கள், யுஹ்திபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பவனாக இருக்கிறான் என்று நபியே நீங்க போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டினான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய அந்த பாசம், அல்லாஹ்வுடைய அந்த திருப்தி நமக்கு வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்றால் அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினான். 9வது அத்தியாயம் 24வது வசனத்துல சொல்லி காட்டினான். குல் இன் கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துன். அதாவது உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, உங்களுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், வாழ்க்கை துணைவியர்கள், உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள், இவர்களை விட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் யார் நேசிக்கவில்லையோ அது சிறந்த நேசம் கிடையாது என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகின்றான். அதை எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் எது எதுலெல்லாம் நேசம் கொள்ளுவான் அப்படிங்கிறத ஒரு பட்டியலே போட்டு சொல்றான். எப்படி சொல்றான்னா, உங்கள் பெற்றோர்களும் அபுனாவுக்கும் ஐஹுவானுக்கும் அப்படின்ட்டு அடுத்ததா சொல்றோம், உங்க பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் வாழ்க்கை துணைவியர், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், நீங்கள் திரட்டிய செல்வங்கிறதை விட நீங்கள் எதற்கு அஞ்சு கொண்டு இருக்கிறீர்களோ, திரட்டி அந்த செல்வம் என்னை விட்டு போய்விடும் என்று அஞ்சு கொண்டு இருக்கிற அந்த செல்வங்களை விட அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசம் கொள்ளாதது சிறந்தது கிடையாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த உலகத்துல ஒரு மனிதன் எதை நேசிப்பானோ அதை விட அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசம் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலியமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டுகிறார்கள், நேசம் என்பது ஒரு வரையறைக்குள்ளதான் இருக்கணும், அளவு கடந்து நேசிச்சிடக்கூடாது. நேசம்னா எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாங்களோ அதை என்னால் இயன்ற அளவுக்கு, அதாவது சஹாபாக்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆமன்னா சல்லபனா,
எங்களால் இயன்ற அளவிற்கு ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து கேட்டோம்னா எங்க சக்திக்குட்பட்டு இயன்ற அளவுக்கு அதை நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் என்று சஹாபாக்கள் சொன்ன அந்த செய்தியெல்லாம் பார்க்க முடியுது. அப்ப நேசம் என்பது என்னால் முடிந்த அளவுக்கு நான் அதை பின்பற்றுவேன். அதே நேரத்தில் நேசம் என்ற பெயரினால் அளவு கடந்து நேசிச்சிடாதீங்க. எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுடைய தூதர் மரண நேரத்தில் இருக்கிறாங்க, மரணம் நெருங்கிருச்சு. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கையேந்தி கேட்கிறாங்க, ஈசபுன்னு மரியம், அதாவது மரியமுடைய தாயார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களா இல்லைங்களா, அவர்களை பற்றி எல்லாம் சொல்லி காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது யஹூதியவன் நசாரா என்று அவங்களையும் பட்டியலிடுறாங்க. அதாவது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. ஏனென்றால் அவர்கள் அளவு கடந்து நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுக்கு இணையாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஈசாவை புகழ்ந்து விட்டார்கள், கடவுள் என்று புகழ்ந்து விட்டார்கள். அந்த மாதிரிலாம் நீங்கள் புகழாதீங்க. அப்துல் வ ரசூல், அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்கள் என்னை புகழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்திருக்கிறார்கள், நமக்கு அழகான முறையில உபதேசத்தை செய்திருக்கிறார்கள். மரண நேரத்தில் இதை சொல்லிக்கிட்டு போறாங்க. ஏன்னா நீங்க நேசிக்கிறீங்க, உங்களுடைய நேசம் என்பது அளவு கடந்து போயிடக்கூடாது. ஆனா உலகத்தை விட என்னத்தான் நீங்க நேசிக்கணும், எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முடி வெட்டுவதா இருந்தால் கூட அதை நான் உங்களுக்கு எப்படி கட்டளையிட்டு இருக்கிறேனோ அதன்படி உங்களுடைய முடிகளை வெட்டிக் கொள்ளுங்க. ஒரு நகை வெட்டுறோம், அந்த நகத்தை வெட்டுவதா இருந்தா கூட நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் 40 நாளைக்குள்ள வெட்டி இருக்கிறாங்க, அதை நான் வெட்டுவேன். ஒரு பாத்ரூமுக்கு போறதா இருந்தா கூட அல்லாஹ்வுடைய தூதர் இடது காலை முன்வைத்து அங்க ஓதக்கூடிய அந்த துவாவை ஓதிவிட்டு பிறகு வெளியே வரும்போது ரைட் காலை வச்சு வாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொன்றையும் உபதேசம் செய்திருக்கிறார். இது மாதிரி என்ன நேசிங்க, இந்தந்த விஷயத்துல என்ன ஃபாலோ பண்ணுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னவாக இருக்கிறது யோசிச்சு பாருங்க. நேசம் என்ற பெயரினால் அல்லாஹ்வுடைய தூதரை புகழும் என்ற பெயரினால் அளவு கடந்து, எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ், அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் அல்லாஹ், அந்த அல்லாஹ்வை விட்டு எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடிய நபியே எங்களுடைய பாவத்தை மன்னித்துக் கொள்ளுங்க என்று இன்னைக்கு காலையில பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு ஓதக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோமா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. இதான் நேசமா? எதை நேசிக்க வேண்டுமோ அதை விட்டு விட்டார்கள். எதை வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று சொன்னார்களோ அதை இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிம்களும் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லைங்களா? இதற்காக நாம் என்ன பிரச்சாரம் செய்தோம்? அந்த மக்கள் தெரியாமையில பேசிக்கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், அறியாமையில இருக்கிறார்கள், அவரிடத்துல போய் இது தவறு என்பதை சொல்லி காட்டணுமா? ஆரம்பத்தில் இருந்தாங்க, நம்மளும் தான் ஓதணும், நம்மள்கிட்ட தவறு என்பதை சுட்டி காட்டினார்கள், அதை எடுத்து சொன்னாங்க, அது தப்புங்கிறத விளங்கி வந்தோமா இல்லைங்களா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல பாவ மன்னிப்பு தேடுறீங்களப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிக்க கூடியவர்களா? அல்லாஹ்வுடைய தூதரே நாளை மறுமை நாள்ல என்னுடைய நிலைமை என்னவாகும் என்பது தெரியாமல் இருந்தார்களே என்று அல்லாஹ்வுடைய தூதரை நமக்கு சொல்லி காட்டுறாங்களே. அப்ப நாம இன்னைக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல பாவம், அந்த ஹஃபாருல் ஹத்தாயா, எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்க கூடியவரே என்று மௌலூது வரிகள் ஓதுகிறார்களே. இதை நாம இங்கே கூட சொல்றதுக்கு எதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மக்கள் தெரியாமையில இருக்கிறாங்க, நாம தான் போய் சொல்லணும். அறியாமையில இருக்கிறாங்க, புரியாமையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் எடுத்து சொல்லணும். அது நம்மளுடைய கடமை. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றாங்க, இது அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியது தானே. ஆனா நாம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு அங்க உட்கார்ந்துட்டு பேசுறோம். இந்த மாதிரி ஓதுறாங்களே, இது தப்பு இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை வரம்பு மீறி புகழ்றாங்களே என்று வெளியில நின்று, கடத்தர்ல நின்று, டீ கடையில நின்று பேசுறதுமே தவிர அங்க ஓதக்கூடிய நபர்கள் இடத்துல போய் பேசுறோமா? இல்ல தெரியாம அவங்க தனிப்பட்ட முறையில போய் சந்திச்சு பேசுறோமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது அழகா சொல்றான், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை எழுத விடாதீர்கள். நீங்க பாவம் செஞ்ச கூட்டம்ப்பா, உங்களுக்கு நீங்களே பாவம் செஞ்சிருக்கீங்க, ஆனா என்னிடத்துல கேட்பதை விட்டு நீங்க தடுத்துறாதீங்க. நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேனே, அல்லாஹ் தடுத்திருந்தானே, அந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேங்கிற கவலையில இருக்காதீங்க. என்னை விட்டா உங்களுக்கு வேற யாரு இருக்கா என்பதை அல்லாஹ் கேட்கிறான். நீங்க என்கிட்ட தான் கேட்கணும், என்னிடத்துல தான் வரணும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு புகழ்ச்சி என்ற பேரினால் பள்ளிக்கூடத்தை லீவ் விட்டுட்டாங்க. மிலாது விழா, ஸ்கூல் லீவா, காலேஜ் லீவுங்களா? பசங்களுக்கெல்லாம் ஜாலியாக இருக்கும். ஆனால் உண்மையான நோக்கம் என்ன? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நாளில் தான் பிறந்தாங்களா? சரி, அவங்கள விடுங்க, அவங்க தான் தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், நம்மளுடைய நேசம் எந்த அளவுக்கு இருக்கிறது? எல்லாம் வேணாம், எல்லாத்தையும் திருந்தி நாம கொள்கைக்கு வந்துட்டோமே. என்னுடைய கொள்கையில அல்லாஹ்வுடைய தூதரை இன்ச்சு பை இன்ச்சா நான் ஃபாலோ பண்றேன் என்பதை நாமளே சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்னுடைய பிள்ளையை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வளர்க்க சொன்னார்கள், அதன்படி என்னுடைய பிள்ளையை நான் இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் சொல்றோமா? யோசிச்சு பாருங்க. நான் முதல்ல கரெக்டா இருக்கிறேனா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வழிகாட்டினார்களோ அதை சரியான முறையில நான் ஃபாலோ பண்ணி நடக்கிறேனா? விருந்துல கோட்டை விட்டுறோமுங்க. மார்க்க சட்டப்படி இது குற்றம் என்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த இளைஞர்கள் எடுத்துக்குங்க பாய், என்ன மாதிரிலாம் யாரும் ஃபாலோ பண்ண முடியாது பாய் அப்படின்னு கட்சி கட்டி நிற்பாங்க. ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் வந்து நிற்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்த்து சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் நேசம் என்பது எப்படி இருக்கணும்? உள்ளத்துல பாயினை ஈட்டி வந்து பாஞ்சா கூட, என் உயிர் பிரிந்தாலும் கூட என் உள்ளத்தில் உள்ள ஈமான் பிரியாது பாயின்னு பேசுவாங்க. திருமண நேரத்துல விழுந்துட்டு போயிடுறாங்களே, இதான் நேசமா? பாப்பு திட்டுறாங்க, பூவா திட்டுறாங்க, சொந்தக்காரங்க வரமாட்டேங்கிறாங்க கல்யாணத்துக்கு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் எப்ப குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணத்தில் தான் அதிகமான பரக்கத்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் தெரியும் பாய், இப்ப நீ 4 பேத்துக்கு பேசினியப்பா, சொன்னதான் பாய், இப்ப நீ ஏன்பா இவ்வளவு ஆடம்பரமா 500 பேர் 600 பேரை கூப்பிட்டு போறிய? தப்பா பாய்? எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? சொல்லக்கூடிய நாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் கரெக்டா ஃபாலோ பண்றோமா? காலையில எழுந்திருச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அதை சரியா செய்யறோமா? யோசிச்சு பாருங்க. காலையில அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்திருத்த உடனே துவாவை ஓதி விட்டு ஃபர்ஸ்ட் பணியா என்ன செய்ய சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்திருச்ச உடனே மூக்கை சிந்திச்சு கழுவுங்க அப்படின்னாங்க. மூக்கை சிந்தி கழுவுங்க, இது ஒரு சுன்னத்துங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டி இருக்கிறாங்க. எத்தனை பேர் கரெக்டா எழுந்திருச்ச உடனே மூக்கை சிந்தி அதனுடைய சளியை வெளியே எடுக்கிறோம்? நீங்க இரவு நேரத்தில் தூங்கும் போது கெட்ட காற்றுகள் சைத்தான்கள் உங்களுடைய உள்ள, அதாவது மூக்கில் இருப்பாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க? எழுந்திருச்ச உடனே மூக்கை சிந்துங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. வீட்டுக்குள் நுழையும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும், பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க. நம்ம எத்தனை பேர் வீட்டுக்கு போகும்போது சலாம சத்தமா சொல்லி இருக்கிறோம்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல சொன்னாங்க? நாம வீட்டுல போறக்கூடிய நேரத்துல வீட்டுல இருக்கிறவங்க 1000 கவலையில இருப்பாங்க, 1000 டென்ஷன்ல இருப்பாங்க. அப்ப நாம உள்ள போகக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று நாம சொன்னோம்னு சொன்ன, அவங்க அந்த மனநிலைய, அதாவது அந்த கோபமே தணிஞ்சு போயிடும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாயிடும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஃபாலோ பண்ணுங்க. எந்த அளவுக்குன்னா, சஹாபாக்கள் ஃபாலோ பண்ணாங்க. நாம சொல்லிக்கிறோம் உயிரை விட நாங்க அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம். உண்மையான நேசம் என்பது எப்ப இருந்தது? சஹாபாக்கள்கிட்ட இருந்தது. உஹது போர்க்களம் அப்படியே வெற்றியுடைய பாதையை நோக்கி போயிட்டே இருக்கிற அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் பேச்சை கேட்காமல் ஒரு 50 பேர் கொண்ட குழு இறங்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொல்லி நிறுத்தினாங்க, இந்த உஹது மலைக்கு மேலத்தான் நீங்க நிக்கணும். எந்த அளவுக்குனா, எங்களுடைய பிணத்தை கழுகுகள் கொத்தி தின்பதை நீங்கள் கண்டால் கூட இந்த மலையை விட்டு இறங்க கூடாதுன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஜாபீர் அலில் அவங்களுடைய தலைமையில அவங்க அங்க 50 பேரை நிப்பாட்டியிருந்தாங்க. கேட்கல. போர்க்காலத்துல ஆரம்பத்துல எதிரிகளுக்கு அடி வாங்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. கனிமத்து பொருளை பார்த்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய அதையும் சொன்னாங்க, கனிமத்து பொருளை பார்த்தாலும் இறங்காதீங்க, எங்களுடைய மௌத்தை பார்த்தாலும் இறங்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா சஹாபாக்கள் அந்த இடத்துல பேச்சை கேட்கல, கீழே இறங்கிட்டாங்க. அடி வாங்கி எல்லாரும் ஓடுறாங்க. எந்த அளவுக்குன்னா, அந்த வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹீஹ் புகாரில வருகிறது, பெண்கள் எல்லாம் அவர்கள், அதாவது அந்த காலணிகள் தெரியக்கூடிய அளவுக்கு எழுந்திரிச்சு ஓடுனாங்க.
பயங்கரமான ஒரு அடி. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தனியா அந்த போர்க்களத்துல மாட்டிக்கிட்டாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? வெறும் 7 பேர். 7 அன்சாரிகள், 2 முஹாஜிர்கள். மதீனாவாசிகள் 7 பேரு, மக்காவாசிகள் 2 பேர் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த போர்க்களத்துல என்னை எதிரிகள் தாக்குவதற்காக முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடத்திலிருந்து என்னை யார் காப்பாற்றுறாங்க அப்படின்னு கேட்கும் போது அன்சாரிகள் அப்படியே வந்து முன்னாடி நின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நிக்கிறேன். ஒரு மனிதனுக்கு கேடயமாக நிற்பதை போன்று உங்களுக்கு முன்னால் நாங்க நிற்கிறோம். 7 நபித்தோழர்கள். அதுல ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய, அதுக்கு தான் முன்னாடி வந்து நின்னாங்க. யார் இந்த போர்க்களத்திலே என்னை காப்பாற்றி உயிர் விடுகிறாரோ அவர் நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்திலே எனக்கான நண்பராக இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறதே பெருசு. சொர்க்கத்துல நண்பர்னா ஒன்னா இருப்பீங்கப்பா என்ற வார்த்தையை சொன்ன உடனே அப்படி முச்சிடுறாங்க 7 பேரும். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கொலை செய்யும், அந்த 7 பேருமே ஷஹீதாயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கொல்லுவாங்க, இரண்டாவது ஒருத்தரை கொன்றுவாங்க, மூன்றாவது 7 பேருமே கொன்றதற்கு பிறகு முஹாஜிர்கள் வருவார்கள். அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், இந்த அன்சாரிகள் பாதுகாத்ததை போன்று முஹாஜிர்கள் என்னை பாதுகாக்கவில்லை. அதுல கடைசி யார் தெரியுங்களா பாதுகாப்பா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள். எந்த அளவிற்குனா, அபூ தல்ஹா அம்பு எய்வதில் ரொம்ப கெட்டிக்காரர், அருமையா எய்வாரு. ஒருத்தரை குறிப்பாத்து அடிக்கணும்னா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க கரெக்டா அடிப்பாங்க. அப்ப அந்த அம்பு என்ன செய்யறாங்கன்னா, அந்த போர்க்களத்துல எல்லாரும் எழுந்திரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அபூ தல்ஹா அப்படியே கேடயமா, அவங்க தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எட்டி பார்க்காதீங்க. போர்க்களத்துல அவங்க அம்பு எய்கிறாங்க, அவங்க எப்படி எரியிறாங்கன்னு சொல்வதை அல்லாஹ்வுடைய தூதர் எட்டிக்கிட்டு பாக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, எட்டி பார்க்காதீங்க, எதிரிகளிடத்திலிருந்து வரக்கூடிய அம்பு ஏதோ தப்பி தவறி உங்க மேல போயிடுச்சு, பட்டுருச்சுன்னா ஏன் உடம்புல படட்டும், நான் ஒரு கேடயமா நிக்கிறேன், நீ எட்டி பார்க்காதீங்க. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, இப்ப ஓடுறீங்களே, அந்த அம்பை எடுத்து அபூ தல்ஹாட்ட கொடுத்துட்டு போக கூடாதா? அந்த அளவுக்கு நேசம். என் உயிரே போனாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய தூதரை நான் இன்ச்சு பை இன்ச்சா நான் ஃபாலோ பண்ணுவேன், நேசிப்பேன். ஏன்? எனக்கு இந்த உலகம் தேவையில்லை, எனக்கு மறுமை தான் தேவை. அந்த மறுமையுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் ஒன்றாக இருக்க வேண்டும், அதற்காக ஆசைப்படுறேன். அப்படி இருந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணாங்கன்னா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. சில ஹதீஸ்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, புகாரில ஒரு போர்க்களத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்யறாங்கன்னா, எல்லாத்தையும் அழைக்கிறாங்க. நாளைக்கு நம்ம போருக்கு போகணும். முதல் நாள் இரவு சொல்றாங்க, நாளைக்கு நாம என்ன செய்யணும், போருக்காக, கைபர் யுத்தத்துக்காக போருக்காக போகணும். போருக்கு போகும்போது நாளைக்கு நான் அந்த படைக்கு தலைமை தாங்க மாட்டேன், வேற ஒருவர் தான் அந்த படையை தலைமை தாங்குவாரு. அந்த படையை தலைமை தாங்கக்கூடிய அந்த தளபதி இருக்கிறார்ல, அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உயிருக்கு மேலாக நேசிக்கிறார், அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். யாரு நாளைக்கு படை தளபதியாக வருகிறாரோ அவரை உயிரை விட அல்லாஹ்வை நேசிக்கிறாரு. ஆனா அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறான். இது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாங்க உமர் ரலியல்லாஹு. ஒரு நாளையும் தான் தளபதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அவங்களே சொல்றாங்க, நான் தளபதியாக இருக்கணும் என்ற ஆசை என்னுடைய உள்ளத்துல கடு அளவு கூட இருந்தது கிடையாது. போர்க்களத்துல என் உயிர் போனாலும் ஆசைப்படுவனை தவிர படை தளபதியாக ஆக வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்காது. ஆனா இந்த கைபர் யுத்தத்தை தவிர எனக்கு மட்டும் கிடையாது, அங்க இருந்த அத்தனை நபி தோழர்களுக்கும் அந்த ஆசை இருந்தது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் நேசிக்கிறான்ல, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறாங்களா, அதுதானே எனக்கு வேணும் என்று என்ன செஞ்சாங்க, ஆசைப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, பிற்காலத்துல
நான் ஆசைப்பட்டேன், நானா இருக்கக்கூடாது அந்த படை தளபதியாக என்று நான் என்ன செஞ்சேன், ரொம்ப நேசம் கொண்டேன். மறுநாள் காலையில் எல்லாரும் வந்து குழுமி நின்றோம். அந்த கூட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் எங்கள் எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆனா அந்த கூட்டத்துல இல்லாத நபரை தான் எங்கள்கிட்ட கேட்டாங்க. யாரு? அலி எங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அலிக்கு கண்ணுல அடிபட்டு இருக்கு, அதனால அவர் வரல, கண்ணு வீங்கி இருக்கு, அவரை போய் கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவருக்கு ஒரு கூடாரம் இருக்கிறது, அந்த கூடாரத்துல இருந்து அவரை அழைத்து வந்து என்ன செய்யறாங்க, அந்த கண்ணு கட்டியை காட்டுறாங்க, கண்ணு திறக்க முடியல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, ஓதி தன்னுடைய உம்மில் நீரை அந்த அலி ரலியல்லாஹு அவங்களுடைய கண்ணுல வைக்கிறாங்க. அப்படியே குணமாயிருக்கு. அதுல இன்னொரு நபித்தோழர் கூட சொல்லுவாங்க, என் கால்லயும் ஒரு கட்டி இருக்கு அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்காக ஓதி வைங்க, நான் இந்த போர்க்களத்துல பங்கெடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஓதி வச்சாங்க, குணமாயிடு. அந்த செய்தியை பார்க்க முடியுது. இதை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு அவங்க நேசிச்சாங்க பாருங்களேன். அலி ரலியல்லாஹு அவங்கள படை தளபதியாக அனுப்பிட்டாங்க. அனுப்பும்போது போர்க்களத்தில் வெற்றியோடு தான் நீ திரும்ப வேண்டும் அப்படிங்கிறான். வெற்றி இல்லாம திரும்ப கூடாதுன்ட்டாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அவங்க அந்த போர்க்களத்துல படை தளபதியாக போயிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு சந்தேகம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. என்ன சந்தேகம்? எதிரிகளை நாங்கள் கைப்பற்றி விட்டால் என்ன செய்வது, எது வரைக்கும் அவரிடத்தில் நாங்கள் யுத்தம் செய்வது அப்படிங்கிற ஒரு சந்தேகம். எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது. எப்படி கேட்கிறாங்கன்னா, இங்க இருந்து ஒரு 10 ஸ்டெப்பு நடந்து போயிட்டாங்க, பின்னால திரும்பி நின்று கேட்டா விளங்கிரும். ஆனா பின்னால திரும்பவே இல்லை. ஏன் திரும்பல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்க? வெற்றியோடு தான் நீ முகத்தை திருப்ப வேண்டும் என்று எனக்கு கட்டளை இருக்கிறார்கள், அதனால் நான் வெற்றி பெற்றாதான் நான் திரும்பி பார்ப்பேன். எப்படிப்பட்ட ஒரு நேசம் பார்த்தீர்களா? இது சாதாரணமா நம்ம விளங்கிக்கலாம். அதுக்கு சொல்ல போர்க்களத்துல வெற்றிக்காக சொன்னாங்க திரும்பி பார்க்கிறது. ஆனா போருக்கு போகும்போது திரும்பி பார்க்கறத பத்தி சொல்லலையே. அவங்க கூப்பிடுவாங்க அலி ரலியல்லாஹு அவங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிடுங்க அப்படின்ட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால் வந்து சொல்லிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நேசம். என் உயிர் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் பிரியட்டும் என்று ஒரு நேசம் கொள்ளக்கூடிய மக்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் சின்ன சின்ன விஷயத்துல கூட குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது திருமணமாக இருக்கட்டும், அது ஒரு விருந்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இஸ்லாத்துடைய கட்டுப்பாட்டோடு நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நேசம் கொள்வதாக இருந்தால் எல்லா விஷயத்திலையும் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு முடி வெட்டுவதாக இருந்தா கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க செய்யணுங்க. எந்த அளவுக்குன்னா, என் மனைவி இடத்துல நான் சந்தோஷமா இருக்கிறேன், சந்தோஷத்துல ஒரு வாய் உணவு ஊட்டி விடுறேன், இத கூட தர்மம் என்றார்கள். இதை நான் எப்படி தெரியுங்களா செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவிக்கு ஊட்டி விட்டுருக்கிறாங்க, அந்த அடிப்படையில என்னுடைய மனைவிக்கு நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு யோசிச்சா கூட, செஞ்சா கூட அது தர்மமாக வரும். அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்காங்கன்னு செய்யணும். எந்த ஒரு காரியத்தை செய்வதா, இதான் நேசம். வெறுமனே அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்றோம், அவங்ககிட்ட கேட்கிறோம், அது கிடையாது. என் வாழ்க்கையில நான் பிறந்ததிலிருந்து என்னை சவக்குழியில் வைத்து அடக்க செய்கின்ற வரைக்கும் என்னால் என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி நான் வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாடை எடுக்க வேண்டும். எந்த நேரத்திலே இறைவா என் உள்ளத்தை பிரட்டக்கூடியவனே, ரப்பனா லா துஸி குலூபனா, என்னுடைய உள்ளத்தை பிரட்டக்கூடியவனே, உன்னுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிறாய், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் பால் புரட்டி விடு, தனியா புரட்டி விடு. சரி, நாம நேசிக்கிறோம்லங்க, ஏன் நேசிக்கணும் அது தெரியணும்ல. வெறுமனே நேசிச்சு போயிருதா? நான் ஏன் இந்த அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும்? அதுக்கும் காரணம் இருக்குதுங்க. நான் யாருன்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது, நம்ம யாருன்னு அல்லாஹ்வுடைய தூதர் இது வரைக்கும் பார்க்கல, தெரியாது. ஆனால் நமக்காக கவலைப்பட்ட ஒரே ஜீவன் அவங்க மட்டும்தான். இந்த உலகத்துல எல்லா நபிமார்களுக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு துவாவை எல்லாம் கொடுப்பான். எல்லா நபிமார்களுக்கும் அந்த துவாவை கேட்டா உடனே கபூலாகும். அத்தனை நபிமார்களும் இந்த உலகத்துல கேட்டுட்டாங்க, எல்லா நபிமார்களும் கேட்டுட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் கேட்கவே இல்லை. பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல நேரங்கள்ல தொல்லைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அப்ப கூட கேட்பாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த துவாவை கேட்கலாம்ல, கேட்க மாட்டேன். ஏன்? நாளை மறுமை நாள்ல என்னுடைய சமூகம் மறுமை நாள்ல வந்து நிக்குமே, அல்லாஹ்வுக்கு முன்னால் பரிந்து பேசுவதற்காக அந்த துவாவை நான் வைத்திருக்கேன். எனக்காக கவலைப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்காக நேசம் கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்.
அப்ப நான் நேசம் கொள்ளக்கூடாதா? நான் நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அத்தனை கஷ்டத்தையும் பொறுத்து கொண்டார்களே. யோசிச்சு பாருங்க, இதாங்க நேசம். எனக்காக ஒருத்தவங்க நேசிக்கிறாங்கன்னு அவங்கள நான் நேசிக்கணும். எனக்காக இந்த உலகத்துல நேசித்தவர்கள் தாய் தந்தையை விட அல்லாஹ்வுடைய தூதர் தான் எனக்காக அதிகமாக நேசம் கொண்டார்கள். நான் யார் என்பது கூட தெரியாது, நான் எப்ப பிறப்பேன் என்பது கூட தெரியாது. ஆனா எனக்காக கவலைப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மறுமை நாள்ல நான் நிற்பேன் என்று கவலைப்பட்ட, நம்ம எல்லாரும் நிற்போம் என்று கவலைப்படக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த நேசத்திற்காகத்தான் அவர்களை நேசிக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து இந்த மறுமை நாளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானான்னு சொல்லி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 21ஆம் தேதி பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிறார்கள். என்ன மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கேம் விளையாடுவது தடை செய்யப்படுகிறது. யார் அதை மீறி விளையாடுகிறார்களோ அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் அபராதம், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பதை போன்று என்ன செய்கிறாங்க, நம்ம இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த மனுவை தாக்கல் பண்ணுறாங்க. அது உயர்நீதிமன்றத்தில் போய் அமல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் யார் விளையாடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த தண்டனை இருக்குது. என்ன காரணத்திற்காக இந்த அமலை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு கேம் ஒன்று இப்போ புதுசாக ஒன்று விட்டுருக்குறான் அந்த சைனாக்காரன். இந்த கேமுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவனை வெறியேற்றுறது. கொலை செஞ்சிருவோண்டா, குத்திடுவோண்டா. சாதாரண பிள்ளைங்க பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டில், உன்னை எப்படி கொலை செய்வேன் தெரியுமா, எப்படி சாவடிப்பேன் தெரியுமா, அப்படி பேசுறாங்க. பயமா இருக்கு, நான் செத்து போயிடுவேன். என்னடான்னு பார்த்தா அவன் விளையாடக்கூடிய அந்த கேமுகள் என்ன செய்யறது, அவனை மாத்துது, அப்படி டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அப்ப அதுக்காக தான் என்ன செய்யிருக்கிறாங்க, இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம பிள்ளைகள் நமக்காக பிரார்த்தனை கேட்பார்களா என்பது கூட சந்தேகமா இருக்குது. நமக்காக இறந்து போயிட்டா வருவானாங்கிறது கூட தெரியல, பாப்பு தானே அடக்கமிட்டு வந்துருங்க அப்படிங்கிறவங்க மாதிரி அந்த மாதிரி மாறிடுவாங்க. அப்ப நாம தான் இருக்கும்போதே நம்மளுடைய அமல்களை சரியாக செய்து கொள்ள வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் இந்த உலகத்திலே திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் அந்த அமல்கள், அதுக்காக எல்லா குழந்தைகளும் நான் சொல்லல, சில குழந்தைகள் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி மாறி விடுவார்களோ என்ற பயம் தான் நம்மளுக்கு இருக்கிறது. ரொம்ப மோசமா இருக்குது. இந்த உலகத்துல ஒரு சாலிகான குழந்தையை நாம் உருவாக்கி விட்டு போனோம்னு சொன்னா அதுதான் மறுமை நாள்ல சிறந்த அமலாக இருக்கும். அதுக்கடுத்து நாம நம்மளுக்காக செய்யக்கூடிய அமல்கள் தான். அப்ப நாம் நம்மளுக்காக செய்யக்கூடிய அமல்கள்ல சிறந்த அமல்கள் என்பது நிறைய இருக்கிறது. அதுல ஒன்று சதக்கத்துல் ஜாரியா. நீங்கள் நல்ல வழியிலே செலவு செய்தீர்கள் என்றால் அந்த வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய அந்த அமல்கள் அத்தனையும் உங்களுக்கு சேரும். அதுல ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்றேனே, நபி அதாவது திருச்சியில இயங்கக்கூடிய ஹிஃபுல் மதரசா ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல எவ்வளவு நன்மை இருக்குன்னு மட்டும் பாருங்க. இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு நாம செலவு செஞ்சுட்டு போனா திருப்தி இருக்குங்க. நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ற இதனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு மாணவன் ஒரு தடவை படிச்சான்னு சொன்ன அவனுக்கு 10 நன்மை. ஒரு அலிஃப்னு ஓதுனா 10 நன்மை. ரமலான் மாசத்துல இன்னும் கூடுதலா நன்மை கிடைக்கும். நான் ஓதுனா எனக்கு 10 நன்மைங்க. நான் ஒருத்தவனை ஓத வச்சேன்னு சொன்னா அவனுக்கு அவன் வாழ்நாள் முழுவதும் ஓதக்கூடிய நன்மை. ஒரு நாள்ல ஒரு அலிஃபுல்லாம் ஓத மாட்டான். நாங்க மதரசாவில் ஓதும் போது ஒரு குர்ஆன் வசனத்தை மனனம் செய்வதற்கு கிட்டத்தட்ட 23 தடவை அது ஓதும். ஒரே ஒரு வசனத்தை நாங்க மனப்பாடம் செய்யணும் அப்படின்னா 23 தடவை ஓதணும். அது என்ன டைம், மகரிபுல இருந்து இஷாக்குள்ளதான் மனப்பாடம் பண்ணிடணும். அதை தாண்டிடுச்சுன்னா மனனம் ஏறாது. அதுக்குள்ளதான் அந்த மெயின் செட்டை கொண்டு வருவாங்க. அதுக்கு அடுத்ததான் மனனம் செய்வதற்கான ஒரு நேரம் என்பது அதிகாலை 3 மணி 4 மணி. அதுக்கு அப்ப எழுப்பி விட்டுட்டு அதுல இருந்து ஃபஜர் வரைக்கும் நேற்று நைட்டு மகரிபுல நாங்க என்ன மனனம் செஞ்சோமோ அதை மறுநாள் காலையில ஓதும். அதை ஓதிட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஃபஜர் தொழுத உடனே முதல்ல உட்கார்ந்துட்டு நாங்கள் மனனம் செய்த அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஒரு பக்கம் கொடுப்பாங்க. அந்த ஒரு பக்கத்தை அஜர்த்திட்ட ஒப்பிக்கணும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் அதோட விட்டுற மாட்டாங்க. அதுக்கப்புறம் 7 மணி வரையும் நாங்க ஓதுனதை திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கும்.
எங்க வாழ்நாள்ல, அதாவது ஒவ்வொரு மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களும் தாம் வாழ்நாள்ல எத்தனை முறை அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார் என்பதே தெரியாது. அவ்வளவு ஓதுவோம். இது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் சபக்கு பாடம், ஜுசு பாடம்பாங்க. சபக்கு பாடம்னா 4 நாளைக்கு முன்னாடி உள்ள பாடத்தை திரும்ப கொடுக்கணும். ஜுசு பாடம் அப்படின்னா அதை எப்போ கொடுப்போம்? காலையில 9 மணில ஓதிக்கிட்டே தான் இருக்கணும். மதரசாவை பொறுத்த அளவுக்கு ரெஸ்டே கிடைக்காது, ஓதிக்கிட்டே இருக்கணும். அடுத்த ஜுசு பாடம் அது எப்ப? சாப்பிட்டதுல இருந்து, மத்தியானம் சாப்பிட்டதுக்கு பிறகு அதுல இருந்து அசர் வரைக்கும் ஓதிக்கிட்டே இருக்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குர்ஆன் என்பது ஒட்டகத்தை போன்று, அதை சரியான முறையில கட்டி வைத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அது உங்கள் உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேரை பாருங்களேன், குர்ஆன்லாம் மறந்துருச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறந்துருச்சுன்னு கூட சொல்லாதீங்க, மறக்கடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. இப்போ இந்த வாழ்நாள்ல அந்த மாணவன் ஓதுறானே, எத்தனை முறை ஓதி இருப்பான் யோசிச்சு பாருங்க. அவன் வாழ்நாள் முழுவதும் ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்கள்ல அவனுக்கு நன்மை போகிறதோ இல்லையோ, அவனை படிக்க வைத்ததற்காக அந்த நன்மை எனக்கு வந்துகிட்டே இருக்காதா? இந்த நன்மை மட்டும் தான் கிடைக்குமா? அவன் முடித்து விட்டு அவன் போய் ஒரு பள்ளிவாசல்ல தொழு வைக்கிறான், அல்லது ஒரு மாணவனை உருவாக்குறான், அவனுக்கு பின்னால் எத்தனை பேர் நின்று தொழுகிறார்களோ அத்தனை பேர் தொழுததுடைய நன்மை அவனுக்கு போவோம். அவனை நான் ஓத வச்சதுனால அந்த நன்மை எனக்கு வரும். கணக்கு போட்டு பாருங்க, லிஸ்டே பெருசா போயிட்டு இருக்கும். அவ்வளவு பெரிய நன்மை. அவன் வாழ்நாள்ல ஒரு 10 பேர்த்த உருவாக்கிட்டான், குர்ஆனை மனனம் செய்ய. அவன் 10 பேர் எத்தனை முறை ஓதிருப்பான், அந்த 10 பேர் ஓதக்கூடிய நன்மைகளும் எனக்கு வரும். அவன் எத்தனை பேர்த்த உருவாக்குகிறானோ அத்தனை பேருடைய நன்மை எனக்கு வரும். ஒரு தர்மம் செய்தா இப்படி செய்யும், எனக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த நன்மை கிடைத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்னொன்னையும் பார்த்து நம்ம செஞ்சோம்னு சொன்னா நம்மளுக்கான மறுமைக்கான அது பிரதிபலனாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற நிலையான தர்மத்திற்கு நாம் நம்மளுடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்வதற்காகத்தான் இந்த வாரம் இன்னைக்கு உள்ள ஜும்மாவுடைய வாலி வசூலை இது போன்ற நம்மளுடைய ஜமாத்தில் இயங்கக்கூடிய நிறைய பணிகளுக்காக பொருளாதாரம் தேவைப்படுகிறது. முடிந்த அளவுக்கு அதிகமான ஒரு பொருளாதாரத்தை கொடுங்க. எடுத்துட்டு வராத சகோதரர்கள், நான் எடுத்துட்டு வரல பாய் அப்படின்னா கூட நீங்க என்ன செய்யுங்க, அசருக்காக வந்து கொடுங்க. ஏன்னா இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு இனி கிடைக்குமான்னு, ஏன்னா நம்ம ஜும்மா முடிச்சுட்டு போய் செருப்பு போட்டோம்னா நமக்கு மரணம் வந்துச்சுன்னா யாருக்கு நமக்காக வரமாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நாம செய்யக்கூடிய நன்மை தான் நமக்காக வரும். அப்ப முடிந்த அளவுக்கு இது போன்ற நன்மைகளை அதிகமாக செய்து அந்த நன்மையை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தொந்தல் புரிவானா என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.